நகையை மீட்டு இன்றைய மார்க்கெட் விலையில் விற்க வி கோல்ட் தொடர்புக்கு 9514614714. தேனியில புதிய பேருந்து நிலையம் பக்கத்துல வேலைகளை பிடுங்கி எறிஞ்சு குடியேறும் போராட்டத்துல பழங்குடியின மக்கள் ஈடுபட்டிருக்காங்க. அந்த காட்சிகளை முதல்ல பார்ப்போம். இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் சிவசபாபதியிடம் கேட்டு பெறலாம். சிவசபாபதி, என்ன நிகழ்ந்தது அங்கு? பழங்குடியின மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதுக்கான காரணம் என்ன? தேனி புதிய பேருந்து நிலையம் அருகே பல ஆண்டுகளுக்கு முன்பு பாத்தீங்கன்னா பட்டியலின சமுதாய மக்களுக்கு தமிழக அரசால் 4 ஏக்கர் பஞ்சமி நிலம் வழங்கப்பட்டது. அந்த பஞ்சமி நிலம் வழங்கப்பட்ட அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா அந்த பகுதி பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிக அளவுல வளர்ச்சி பெற்றுக்கிட்டு இருந்துச்சு. இந்நிலையில பாத்தீங்கன்னா தனிநபர்கள் அந்த இடத்தை ஆக்கிரமிச்சு வேலிகள் போட்டு அந்த இடத்தை தங்களுடைய நிலமாவே கொண்டாடிட்டு இருந்தாங்க. இதுக்கிடையில பட்டியலின மக்கள் என்ன செஞ்சிருக்காங்க, மாவட்ட ஆட்சியர் மற்றும் வருவாய் அலுவலர்கிட்ட தங்களுடைய இடத்தை மீட்டு தருமாறு பல முறை புகார் அளிக்கப்பட்டும் அந்த இடத்தை மீட்டு தராதனால இன்று பாத்தீங்கன்னா 100க்கு மேற்பட்ட பட்டியலின மக்கள் அந்த இடத்தை சுற்றி அந்த தடுப்பு கம்புகள் வேலிகள் இதை எல்லாத்தையுமே பிரிச்சு எரிஞ்சு அங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆக்கிரமிப்பு செய்த நபர்களுக்கும் இவர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அந்த இடத்துக்கு வந்த காவல் உதவி கண்காணிப்பாளர் மற்றும் தேனி தாசில்தார் ஆகியோர் போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தவங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த இடத்தை உங்களுக்கு எடுத்து தரதுக்கான உரிய நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அங்கிருந்து அந்த மக்கள் கலைந்து சென்றனர். தகவல்களுக்கு நன்றி சிவசபாபதி. அடகு நகையை மீட்டு இன்றைய மார்க்கெட் விலையில் விற்க வி கோல்ட் தொடர்புக்கு 9514614714.